பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். So here is a pretty famous story. Most of us would have heard of it. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. So yeah, when we look at the verse, it says that she had nothing in the house except for a jar of oil. Literally nothing. நம்ம அந்த வேர்ஸை பார்த்தா அதில் வந்து அவங்க கிட்ட என்னைய தவிர வேறு எதுவும் இருக்கிறது. So yeah, it's a great miracle what Elisha gave to that woman and to God. So we can see that we may think that we don't have enough, but truly anything can happen. We can achieve greatness through the smallest of things. God will help us achieve that. So basically, what I'm trying to say is, try to spread what these miracles are to other people. Share this because this is the absolute truth. This happened. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சத்தில் ஒரு பெரிய பெரிய அதிசயத்தை பார்த்தோம். ஸோ பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம எப்படி நம்ம மிஸ் லைக் நம்மகிட்ட இல்லைன்னு யோசிக்காமல் அதை வச்சு கடவுள் எவ்வளோ பெரிய அதிசயம் பண்ணிக்கணும்னு யோசிப்போம். So yeah, bring others to God, bring them in and fill them up with oil. But you, in the process, you help yourself and you will stand as a testimony. அதை கடவுள்கிட்ட பண்ணாலும் அதை கடவுள் நிரப்பட்டும், அதனால நீங்கள் ஒரு டெஸ்டிமனியாக இருப்பீங்க, நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீங்க. Now, the second thing that I'm going to talk about is what is in your hand. ரெண்டாவது வந்து உங்களோட கைகள் என்ன. Now, we know a lot of famous Bible characters and they have like staffs. For Moses, the staff, he used it to part the Red Sea, perform many miracles with it. நம்ம பைபிளில் நிறையா ஃபேமஸ் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தெரியும். மோசஸ்க்கு வந்து அவங்களோட கோல் இருந்துச்சு. And David, he had his famous slingshot that he used to kill Goliath. டேவிடுக்கு அவங்க ஸ்லிங்ஷாட் இருந்துச்சு. And another famous one, when Jesus fed the 5,000, the boy, he had fish and bread that Jesus took from him and gave parted he broke it and gave it to 5,000 people. இயேசு கிறிஸ்து வந்து அந்த 5,000 பேருக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு மீனும் பாலும் மட்டும் தான் இருந்துச்சு. சிறுவன் சின்ன பையன் சிறு பையன் வச்சு தான் மீன் பழம் அதை வச்சு அந்த 5,000 ஆட்களை போஸ்ட். Another one, the widow only had 2 coins. அந்த வீடியோ விதவைக்கு வந்து 2 காயின்ஸ் தான் இருந்துச்சு. So yeah, these are not very special objects. The staff, bread and fish, the slingshot, 2 coins. We normally hold stuff like this. Other than the staff, we normally hold coins. When we eat, we hold fish and bread. But through these objects, you see, when you read these verses regarding the character, you see how many great miracles they achieved with those simple objects. ஸோ இதுங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமானதோ வேல்யூபிள், நம்ம பெரிய வேல்யூபிள் சாமான்கள் இல்லை. பட் இதை வச்சு நமக்கு பார்க்கலாம் எவ்வளோ பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறாரு. So when I talk about what is in your hand, it's not exactly what is in your hand that matters. It's how God uses you using that object. உங்களோட கைகள் என்ன இருக்குதுன்னு நான் பேச வந்தால், நம்ம ஃபிசிக்கலாக நம்ம கையில் என்ன இருக்குது இல்லை, பட் அதை வச்சு கர்த்தருக்கு என்ன பண்ணலான்னு தான் நான் சொல்லணும். So speaking of what's in your hand, it could also be talents and gifts. உங்களோட கையில் என்ன இருக்குன்னு அது வந்து ஒரு டேலண்டாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பண்ண முடியுமான டேலண்ட்ஸாகவும் இருக்கலாம். So let us go to Matthew chapter 25 verses 14. மத்தேயு 25:14.
அன்றியோ பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரமா 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். I mean, yeah, it's a pretty long passage from 14 to 30, but we mainly see how God talks about talents and properties, basically. And yeah, and another one is 1 Corinthians chapter 12, verses 4 to 6. இது ஒரு பெரிய ஸ்டோரி வந்து பட் இதில் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த மனுஷன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பற்றி சொல்கிறாரு. இன்னொரு வேர்ஷன் பார்ப்போம். 1 கொரிந்தியன் 12:4-6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. When this verse mentions gifts, it doesn't mention physical gifts exactly. It also mentions personal gifts that God gives to you. Gifts like the ability to sing very well, or play an instrument, to speak, good public speaking skills. This normal talents basically. பரிசு பற்றி கரெக்ட் நேரம் நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிற பரிசு இல்லை, உங்களோட பாடல் அந்த பரிசாக இருக்கலாம், நீங்கள் பேசுகிறதா இருக்கலாம், அதை பற்றி பேசுகிறேன். So what matters is in the verse it mentions that the same Lord and varieties of activities is the same God who activates all of them in everyone. So He has given you this talent. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கலாம், பட் ஒரே கடவுள் தான் எல்லாத்துக்கும் இந்த கிஃப்ட் பரிசுகளை கொடுக்குறாரு. So it just feels right to use our talents to glorify His name. ஸோ அது நல்லது, அது சரி. இந்த டேலண்ட்ஸ் இந்த பரிசுங்களை வந்து அவரை நாமத்தை உயர்த்துக்கு யூஸ் பண்ணுறது. And at the same time not to develop an ego using that talent. அதே வேளையில் அதை அதை உபயோகிச்சு சுயத்தினால உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லா. So yeah, as it all depends on whose hand it is in. So basically put all your concerns, worries, fears, hopes, dreams, whatever, families and etc. in God's hands. So because that's what because it totally depends on whose hands you are in. For example, the nails, if you put a nail through a hand, obviously we get hurt. But the same nails that were gone through Jesus' hands gave us salvation. ஸோ அவங்களோட கையில் என்னது இருக்குன்னு பார்க்குறாங்க. அது வந்து உங்களோட துக்கங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஆணி போச்சு, அதே ஆணியால் தான் நம்மளுக்கு சால்வேஷன் ரட்சிப்பு கிடைச்சி. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கணும். Now we looked at what is in our house and what is in our hand. Now finally let us look at what is in our mind. இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு, பிறகு நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறோம் நம்மளோட மைண்டில் என்ன இருக்குது. So let us go to Matthew chapter 6 verses 25. மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? So yeah, one thing we think about a lot is we worry. We worry about it's mentioned, everything is actually mentioned in the verse itself. We worry about physical earthly things. We worry about that. Now another thing we think about is the verse in the same chapter, verse 21. நம்ம ரொம்ப யோசிக்கிறத பற்றி யோசிச்சோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னு ரொம்ப யோசிப்போம். அதே சாப்டரில் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே
உங்கள் இருதயமும் இருக்கும். So we also try to we try to search for more. We want more. We think about the future dream. We're fixated on it. ஸோ அதே கவலைங்க வந்து நம்மளை பூஸ்ட் பண்ணுறது. நம்ம வந்து அந்த 21 வசனத்தை பார்த்தா நம்ம வந்து அந்த கவலைகளை பூஸ்ட் பண்ணுவோம். எப்படின்னு நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி. And then in 1 Thessalonians chapter 4 verses 11 and 12. 1 தெசலோனியர் 4 புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும் படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். Basically what we see is we also think about other people. We tend to gossip a lot, which basically God is literally telling us this: mind your business. That's what God's trying to say. இதில் நம்ம பார்த்தோம்னா நம்ம அடுத்தவங்களை பற்றி பார்ப்போம், அவங்களை பற்றி கதைப்போம். ஆனால் இதில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளோட வேலையை நம்ம பார்க்க சொல்லுவோம். Yeah, so we worry, we want more, we think about wanting more, and we also think about others, not just good thoughts, it can be bad thoughts as well. So let us go to Philippians 4:8 and let's see what God is telling us there. நம்ம வந்து வரி பண்ணுறோம், வேணும்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறோம், அது நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்குன்னா. அதுக்கு பிறகு பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். So yeah, I mean, it seems very straightforward, but it's definitely not an easy thing to do. An average person has about 10,000 thoughts per day. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்குது, பட் இது ஒரு ஈஸியான இது இல்லை, லேசான இது காரியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆளுக்கு 10,000க்கும் மேலான யோசனைகள் போய்கிட்டு இருக்கும். It will be 3.5 million thoughts a year. 3.5 million thoughts a year, and over a lifetime it will be around 26 million thoughts. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அமௌண்ட்டோட இருக்கு நம்ம யோசிக்கிறது. So it definitely isn't easy. It's not, we can't get a perfect 100% record of just good thoughts. But it also doesn't mean we should not try. இது லேசாக இருக்க போகிறது இல்லை, எல்லாமே நல்ல யோசனைகளாக இருக்க போகிறதும் இல்லை. ஆனால் நம்ம ட்ரை பண்ணணும். So yeah, we see these three things, and for each thing God says something new, and how He basically contradicts our negative sides. So that is what that's what I was talking about today. So I hope you learn something new. And yeah, thank you. ஸோ இதில் சொல்லியிருக்குது, நம்மளை பற்றி சொல்லியிருக்காரு இயேசு. ஆனால் அதே மாதிரி நம்மளோட அந்த யோசனைகளில் தவறான யோசனைகளுக்கு மாற்றாக சரியான யோசனைகள் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. So and what we see in what is in our house can be little, but God can perform great things with it. வீட்டில் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், அதை வச்சு நிறையா கர்த்தர் வந்து அதை வச்சு நல்லா நிறைய அவருக்கு உபயோகிக்கலாம். There can be a random object in your hand, and God can perform great miracles through that. அது என்னவோ கூட இருக்கலாம் அவரோட கையில் இருக்கிறது. And finally, even if you are in a bad time, just think about all the great things God has done. Count your blessings. கடைசியாக நீங்கள் ஒரு உட்கற்றான சூழ்நிலையில் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு. Because you will truly be surprised for what He has done. ஏன்னா நீங்கள் அதை நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. I learned something new today. Before this, I just wanted to share that as well.
நான் ஒரு புதுசான ஒரு தாட் நான் வந்து லேர்ன் பண்ணேன், கற்றுக்கிட்டேன். So, according to scientists, they say that there's totally been 100 billion people who have ever lived. சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர்கள் இந்த உலகத்தில் வந்துருக்காங்க. But when we talk about how many people could have lived, that is 10 to the power 30, which is 1 billion, trillion, and it could go more than that. Next. So it's fine. It's basically way larger. You can't think about that number. It's that big. நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருந்திருக்கலான்னு யோசிச்சா ஒரு பெரிய அமௌண்ட் வருதான். So that basically means you are you. You can never be identical to someone. ஆமென். இதில் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றா இருக்க இயலாது. நீங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட், வித்தியாசம். You're unique. நீங்கள் எல்லாம் ஒரு ஆள் ஒரு யூனிக். So out of that 10 to the power 30, we get the chance to live. அந்த பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு இன்னைக்கு வாழ கிடைச்சது. We are the ones who get to die. நம்மளுக்கு சாவையும் கிடைக்கும். Because we cannot die without having lived. நம்மளுக்கு சாவை இல்லாது வாழலாம். So, and it just shows you are so blessed because you basically won the game of life. இதில் நம்மளுக்கு பார்க்க நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து வாழ்க்கை நம்ம வெற்றிருக்கோம். You won a lottery when many don't even know there was one. நம்ம வெற்றினது என்னன்னு நம்ம தெரியாமல் இருக்கிறோம். So yeah, we are just so blessed to even live, blessed to smell flowers, or blessed to look at the sky, or blessed to just walk around. Amen. Simple things. நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். மூச்சு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏதாச்சும் சுவாசிக்கிறதுக்காக இருக்கட்டும், என்ன பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். So yeah, even if you are in a bad time, just think about this one thought that will take you for your entire life. நம்ம ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தோம்னா அந்த சின்ன தாட்டை யோசிப்போம், இது நம்மளுடைய கொண்டு போகும். Thank you. If you learn something new. Thank you.